என்னவோ உங்க லட்சியம் என்னவோ அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கூட பெசராமல் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறதுனால உங்கள் வாழ்க்கைக்கு இதனால வழிகாட்டுதல் ஏற்படுத்தி தரும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எனவே காதல் பயணம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் மார்ச் மாதம் 1 தேதியிலிருந்து 7 தேதி வரையிலான தமிழ் மாதத்துல மாசி மாதம் 18 தேதியிலிருந்து 24 தேதி வரையிலான ஒரு வார காலம் நம்ம தனுசு ராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு இந்த மனமார்ந்த நன்றி. வாங்க இந்த வார தனுசு ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024 வருடம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழ்ல மாசி 19 அன்னைக்கு புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்ந்து ராகுடன் இணைந்து கொள்ளக்கூடிய அதே வேளையில அதே நாளே சந்திர பகவானும் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறாருங்க. ஸோ 2ஆம் தேதி 2 கிரக நிலை மாற்றங்கள் ஏற்படுகிறதுங்க. அடுத்ததாக மார்ச் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல மாசி 21 அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகரக்கூடிய சந்திர பகவான் கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, மாசி 24 அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவானே பார்த்தீங்கன்னா தனுசிலிருந்து மகரத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. அங்கே ஏற்கனவே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் இருக்கிறதுனால 3 கிரக சேர்க்கையாக சந்திர பகவான் கூட்டணி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமா நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன ராசி பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கிறதுனால உங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக முன்னெடுத்து சென்று வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான டிரான்சாக்ஷன்ல மட்டும் இந்த வாரம் நீங்க கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மனசுல கற்பனை திறன், கற்பனை வளம் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. சமுதாய பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சில சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது அது சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரெடியாக தாங்க இருக்கணும். உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் சேருங்க. சமுதாய பணிகளை இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க பேச்சுகள் சிந்தனைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத பயனற்ற பேச்சுகளை பேசுறது, தேவையற்ற சிந்தனைகளை பற்றி நீங்க சிந்தித்துக் கொண்டிருப்பதெல்லாம் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களது கூடுதல் ஃபோக்கஸ் உங்க பணிகளில் கிடைக்கும். அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க. முன்னேற்றகரமான நல்ல காரியங்களை இந்த வாரம் நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நண்பர்களே. மற்றவங்களை எதிர்பார்க்காம நீங்களே உங்க வேலையெல்லாம் டக்குன்னு முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொண்டால் இந்த வாரம் இன்னும் சிறப்பான ஒரு வாரமா உங்களுக்கு அமையுங்க. ஸோ சிந்தனை செய்து கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். வியாபார ரீதியாக தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பழைய கஸ்டமர்ஸ் மூலமாக, பழைய வாடிக்கையாளர் மூலமாக புதிய வாடிக்கையாளர் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்க தொழில் ரீதியான அலுவலக பணிகள்ல நீங்கள் கூடுதலாக சில முன்னேற்றகரமான வாய்ப்புகளை கிடைக்க பெறுவீங்க. எனவே புதிய வாடிக்கையாளர் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்பு உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா தகுந்த ஆலோசனைகளை பெற்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாங்க. அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல முன்னேற்றகரமான வாரமாக அமையுதுங்க. இந்த வாரம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க உங்க கூட்டாளிகள் கூட உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆக வேண்டுங்க. ஏன்னா கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளியுடைய ஒத்துழைப்பு எப்பயுமே வேண்டும். அந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறதுனால அந்த கூட்டாளியுடைய உதவி மூலமாக தான் நல்ல தனலாபத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு சரியான முயற்சிகளை சரியான நேரத்தில் நீங்கள் சரியான டைரக்ஷன் நகர்த்திக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு ஆதரவை உங்களது கூட்டாளிகளிடம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே கூடுதலில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்கான உதவிகளும் சேருங்க. அது தொழிலுக்கு மிகுந்த நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால உங்க கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் பிரகாரம் கூட்டாளிகளை கண்காணித்து நீங்க அவர்களிடம் தேவையான உதவிகளை பெற்று நீங்க இந்த வாரத்தை தொழில் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். கூடுதல் நண்பர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது தொழிலை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துவதற்கான சரியான திட்டங்களை இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெரிய நபர்கள்லாம் நீங்க வியாபார ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்களது கூட்டாளிகளுடன் உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வாரம் அலுவலக பணிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக அமையுதுங்க. அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க.
உங்களது உத்தியோக பணிகளில் இந்த வாரம் உயரதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சில சலுகைகளையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அலுவலக பணிகள் இருக்குங்க. அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரங்க. பொறுப்புகள் கூடுதலாக கிடைத்தாலும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக உங்களதான அலுவலக பணிகளில் நீங்கள் வந்து சிறப்பான நல்ல தருணங்களை அமைப்பெறுவீங்க. உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. சமுதாய பணிகளில் உயரதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்பு நிமித்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஒருவேளை வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இந்த வாரம் உங்கள் நிறுவனத்துக்கு குறித்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்த சில சுயநலவாதிகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதனால நீங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிட முடியாமல் கூட இருக்கலாங்க. சரியாக தூங்க கூட முடியாது. அதனால உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சில சுயநலவாதிகள் வந்து சூழ்ச்சி செய்வாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் மூலமாக உங்களது உயரதிகாரிகளுடன் உறவை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும். அலுவலக பணிகளுக்கான நல்ல வாய்ப்புகளையும் வந்து சிறப்பாக நீ அனுபவிக்க முடியுங்க. நீங்கள் சலுகைகளை அனுபவிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. அது அழகான திருப்பமாக அமையும். உங்களது காதலர் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்கள் காதலரை நீங்கள் வந்து செலக்ட் செய்ததில் ரொம்ப பெருமைப்படுவீங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் உங்களது மனக்குறந்த காதலுடன் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே நேரம் உங்களது காதல் வாழ்க்கையை வந்து திருமண வாழ்க்கையாக மாற்றுவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் காதலரோடு சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா அதில் நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாரமாக அமையுங்க. திருமண மாணவர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாரமாக அமையுங்க. நீங்களும் உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணையும் சேர்ந்து திருமண வாழ்க்கையின் அற்புதமான நினைவுகளை வந்து நீங்கள் புதிதாக உருவாக்கி கொள்ள முடியும். அதை மேலும் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் கண்டினியூ பண்ணவும் முடியுங்க. அதனால இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக ஆரம்பித்து நல்ல கண்டினியூ ஆகக்கூடிய நல்ல தொடர்கதியாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இல்லற வாழ்க்கை இந்த வாரம் அமைகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில சுபமங்கல நிகழ்ச்சிகளில் பெண்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க. கலைஞர்கள் உற்சாகமாக உங்கள் பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பம் மிகச்சிறப்பாக நடைபெறும். கலைத்துறை சார்ந்த ஒரு ஆர்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பரபரப்பான ஒரு வாழ்க்கையில இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்குங்க. அதன் மூலமாக நல்ல வெற்றிகரமான ஒரு நல்ல சந்திப்பு உங்கள் உறவினர்கள் கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஓய்வு கிடைக்கும். மேலும் உங்கள் சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவீங்க. எனவே சந்தோஷமான ஒரு வாரமாக உங்களது குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. குடும்பத்துக்கான போதுமான நேரத்தை நீங்கள் வந்து ஒதுக்கணும்னு ஆசையெல்லாம் மனசில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் காலமாக அது முடியாமல் போயிருக்கலாங்க. ஆனால் இப்போ அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்து கைகூடி வந்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களிடம் எவ்வளோ அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத உணர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தரமான உங்களது பொன்னான நேரத்தை வந்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செலவிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய நம்பிக்கை சம்பாதிப்பதற்கு ஏற்ற நேரம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாறாக நீங்கள் வந்து குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கலைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்கள் மீது புகார் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க, அட்டன் பண்ணுங்கள். எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுங்க. மேலும் ஓவராக வந்து நீங்கள் சோம்பலாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ மாணவர்களுக்கு அதுதான் வீழ்ச்சிக்கான காரணமாக அமைந்துவிடும். அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அதீதமாக தன்னம்பிக்கை வச்சுக்கூடாதுங்க. மேலும் சோம்பல் குணத்தையெல்லாம் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி அறிகுறிகள் கூட நீங்கள் பக்கத்திலே சேர்த்துக்கூடாதுங்க மாணவர்கள். அதன் மூலமாக வெற்றிகளை பெற முடியும். உங்களது இலக்கு என்னவோ அதை நோக்கிய ஒரு பயணத்திலிருந்து அந்த ரேஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் விலகி கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இங்கே ஆண்டாலே வழிபட்டு வருங்கள். உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க. சுபகாரிய தடைகள் அகலும். மேலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து தினசரி பெற்றுக்கொண்டு வெளியேறுவது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. புதன்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சூட்டி வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காம உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் புதிய வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.